மாவட்ட கழகத்தின் செயலாளர், அமைச்சர், இந்த தொகுதியுடைய செல்ல பிள்ளை இங்கே இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவது போல நம்முடைய இதயங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய தந்தையார் தங்கபாண்டியன் அவர்களுடைய வழியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்த, மீண்டும் நம்முடைய தளபதி அவர்கள் இன்று இந்த தொகுதியிலே உங்கள் கரங்களிலே ஒப்படைத்திருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றி வேட்பாளர், இந்த தொகுதியுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்களே, இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி இயக்கங்களை எல்லாம் சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, சகோதரர்களே, சகோதரிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, முன்னணி செயல் வீரர்களே, நிர்வாகிகளே, நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, இன்றே என்னுடைய வாழ்த்துக்களையும் சேர்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே இந்த தமிழ்நாட்டில் தங்க தொகுதிக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா முதலமைச்சருக்கு அடுத்து ஒருத்தரை பார்க்கணும்னா நிதியமைச்சரை தான். முதலமைச்சர் சரின்னா கூட நிதியமைச்சர் சரின்னு அப்புறம் தான் எதுவுமே கிடைக்கும். அதனால அந்த அளவிற்கு இங்கே எல்லாருக்குமான திட்டங்களுக்கும் பின்னணியிலே இருந்திருக்கக்கூடிய நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு உங்களுடைய மேலான பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே அளித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அவரு உங்களுடைய அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான். சில நேரங்களில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் கூட புகழக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அது உங்களுடைய நிதியமைச்சர் அவர்கள். எதிரணியிலே நிற்கக்கூடிய வேட்பாளர் இந்த தொகுதிக்கே வரமாட்டேன்னாரு. ஆனா வேற வழி இல்லாம அவரை கொண்டு இங்க நிறுத்திட்டாங்க. அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இந்த தமிழ்நாட்டை அதிமுகவை கெடுக்கிறதே எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னவர் தான் ராஜவர்மன். அவரை வேட்பாளராக இங்கே கொண்டு வந்து நம்முடைய நிதியமைச்சர் அவர்களுக்கு எதிராக நிறுத்தி இருக்கிறார்கள். அவரும் வேற வழி இல்லாம இங்க இந்த தேர்தலிலே வெற்றி பெற வாய்ப்பில்லை என்று தெரிந்த பிறகும் வருத்தத்தோடு இங்கே வேட்பாளராக்கப்பட்டிருக்கிறார். இந்த தேர்தலிலே நாம் மக்களை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் போது தலை நிமிர்ந்து வந்து மக்களை சந்திக்கிறோம். உரிமையோடு வந்து உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். ஏன் உரிமையோடு வரோம்? தேர்தல் நேரத்தில் மக்களை சந்திச்சு கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள் என்று
அந்த உரிமையோடு வந்து உங்களிடம் வாக்கு கேட்கிறோம். தேர்தல் நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை தருகிறேன் என்று வாக்களித்தார்கள். தேர்தல் முடிந்த பிறகு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி மாதம் 1000 ரூபாய், இன்னைக்கு 1,31,00,000 சகோதரிகளுக்கு மகளிர் உரிமை தொகையை தந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னும் 1 மாசத்துல நம்முடைய ஆட்சி தான் இல்லையா? அந்த ஆட்சியிலே, நம்முடைய ஆட்சியிலே இந்த தேர்தலில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். 1000 ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல நம்ம வீட்டு பிள்ளைங்க கல்லூரியில போய் படிக்கும் போது அவங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், எந்த விதத்திலும் அந்த கல்வி தடைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக தமிழ் புதல்வன், புதுமை பெண் என்ற 2 திட்டங்களை அறிவித்து கல்லூரியில படிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அடுத்து வரக்கூடிய நம்முடைய ஆட்சியிலே அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இது படிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு. படிச்சு முடிச்சு வேலை தேடக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் இருக்காங்க. கல்லூரி முடிச்சுட்டு அடுத்த மாசம் வேலை கிடைச்சிடாது எல்லாருக்கும். வேலை தேடணும். அந்த நேரத்திலே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான பயிற்சிகளை நம்முடைய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தரும். அந்த பயிற்சி தரக்கூடிய 6 மாதத்திற்கு வேலை கிடைக்கும் வரை 6 மாதத்திற்கு மாதம் 1500 ரூபாய். அந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் சோர்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக திட்டத்தை கொண்டு வந்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். நம்முடைய பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் காலையில பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேர்தல் அறிக்கையிலே சொல்லாத திட்டம் காலை உணவு திட்டம். இதுவரைக்கும் 1ஆவதுல இருந்து 5ஆவது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் வழங்கப்படுகிறது. தேர்தல் முடிஞ்ச உடனே அது 8ஆவது வகுப்பு வரை நீட்டித்து தரப்படும். விவசாயிகளுக்கு, நம்முடைய விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்த தலைவர் கலைஞர் அவர்கள். இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த விவசாயிகளுக்காக எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத புதிய மின் மோட்டார்களை 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்படக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர் சொன்னா செய்வார். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி வண்ண தொலைக்காட்சி பெட்டி தரேன்னு சொல்லி தந்தாரோ, அந்த தொலைக்காட்சி பெட்டி இன்னைக்கு வரைக்கும் வேலை செய்தில்ல? செய்தா? தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மக்களுடைய மனதிலே இருக்கிறாரோ அதே போல அந்த தொலைக்காட்சி பெட்டிகள் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, இப்பெல்லாம் புதுசா எத்தனையோ டிவி வந்துருச்சு, வாங்குறோம் இல்லையா? பிளாட் ஸ்கிரீன் அது இதுன்னு 2 வருஷத்துக்கு மேல 3 வருஷத்துக்கு மேல வேலை செய்யறது இல்ல. ஆனா தலைவர் கலைஞர் அவர்கள் தந்த அந்த தொலைக்காட்சி இன்று வரை வீடுகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு தந்த வாக்குறுதியை நிறைவேற்றிய தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மின் மோட்டார்களை தருகிறேன் என்று உங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். இப்படி யார் யாருக்கு என்ன வேணும், வீடு தேடி உங்களுக்கு கல்வி, வீடு தேடி மருத்துவ சிகிச்சை, மருத்துவ வசதிகள், அது மட்டும் இல்லாம நம்முடைய ஊர்களுக்கு பக்கத்திலேயே முகாம்கள் அமைத்து அந்த முகாம்கள்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல மட்டும்தான் அந்த மருத்துவ சிகிச்சைகள் அங்கே கிடைக்குமோ அதையெல்லாம் கொண்டு வந்து நம்ம கிராமத்து பக்கத்திலேயே
நலன் காக்கும் ஸ்டாலின் என்ற அந்த முகாம்களை உருவாக்கி தந்த இயக்கம் ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இப்படி மக்களுக்கான திட்டங்களை நான் சொல்லிக்கிட்டே போலாம். அத்தனை திட்டங்களை நமக்காக உருவாக்கி தந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். இங்கே இந்த தொகுதியிலே நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய திருச்சுழி தொகுதியிலே அவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களிடம் உங்களுக்காக பெற்று வந்து தந்திருக்கக்கூடிய திட்டங்கள், சென்னம்பட்டி அணைக்கட்டு வலது கால்வாய் திட்டம் 15 கோடி நிதி ஒதுக்கீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முடுக்கன்குளத்தில் தமிழ்நாடு மின் தொடர்பு அமைப்பு கழகம் சார்பில் 32.12 கோடி மதிப்பில் துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. திருச்சுழியில 12.52 கோடி மதிப்பீட்டில் அரசு கலை கல்லூரி கட்டப்பட்டுள்ளது. 4 கோடி மதிப்பீட்டில் திருச்சுழியிலே புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது. தொகுதி முழுவதும் சுமார் 175 கிலோமீட்டருக்கு மேல சாலை வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. 78 கோடி மதிப்பீட்டில் மல்லாங்கர கிணறு மற்றும் காரியாப்பட்டி பேரூராட்சிகளுக்கான வைகை குடிநீர் திட்டம் மூலம் புதிய குடிநீர் கொண்டு வந்து மக்களுக்கு பயன்பாட்டிற்கு தரப்பட்டுள்ளது. இதையெல்லாம் செய்து தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் ஆட்சி நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இதையெல்லாம் சொல்லி மக்களிடம் நாம் உரிமையோடு வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதே நேரத்தில் எதிரணியிலே சில பேர் இருக்காங்க. எதிரணியிலே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தோடு கரம் கோர்த்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கறதே கிடையாது. நிதி அமைச்சரை கேட்டா தெரியும், வர வேண்டிய நிதி எதுக்கும் வரதில்லை. பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கூட 3600 கோடி நீ ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன், 3 மொழி படிச்சாதான் கொடுப்பேன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு புயல், வெள்ளம், மழை என்று இயற்கை பேரிடர்கள் வரும்போது நம்ம கேட்கக்கூடிய பணத்தை, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கான பணத்தை அவங்க எந்த காலத்திலையும் கொடுத்ததே கிடையாது. நம்ம கிட்ட இருந்து வரி பணம் வாங்குகிறார்கள். ஆனால் அந்த வரி பணத்தை வாங்கி கொண்டு தமிழ்நாட்டுக்கு கிள்ளியாவது கொடுக்கறாங்களான்னா இல்ல, அள்ளிட்டு போறாங்க வரி. ஆனா கிள்ளி கூட நமக்கு கொடுக்கிறது கிடையாது. இப்படிப்பட்டவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துக் கொண்டு இங்கே நம்மை பார்த்து குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார், நம்மை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த தேர்தல்ல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு. வேற அடிக்கடி சொல்றாரு அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து நம்ம காப்பி அடிச்சிட்டோன்னு. நான் ஒன்ன சொல்ல விரும்புறேன், காப்பி அடிக்கிறது சரின்னு சொல்லல. ஆனா காப்பி அடிச்சா கூட பாஸ் பண்ற பிள்ளைங்களை பார்த்து தானே காப்பி அடிக்கணும். நீங்க தேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து யாராவது காப்பி அடிப்பாங்களா? நீங்க என்ன எழுதியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது உங்க தேர்தல் அறிக்கையில. ஆனால் அவர் சொல்கிறார் நம்ம காப்பி அடிக்கிறோம். எத்தனையோ விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு முதல்ல தேர்தல் பயம் வந்துச்சு, பிறகு தேர்தல் ஜுரம் வந்துச்சு, இப்ப ஜன்னியே வந்துருச்சு. அதனால என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாம தான் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் என்பதை மறந்துவிட்டு தன்னுடைய தரம் என்னன்னு அவருக்கே தெரியாம இன்னைக்கு மிக மோசமாக விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் தொடர்ந்து அவரை விமர்சனம் செய்கிறேன் என்பதற்காக நேற்று பேசும் பொழுது தரம் தாழ்ந்து என்னை பார்த்து சொல்கிறார்,
நீங்க மறுபடியும் ஜெயிலுக்கு போயிருவீங்கன்னு. நான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்னே ஒன்ன சொல்ல விரும்புறேன். வழக்கு என் மீது பொய் வழக்கு போடப்பட்டது உண்மை. அந்த வழக்கை எதிர்கொண்டு என் மீது குற்றம் இல்லை என்று சொல்லி விடுதலை செய்யப்பட்டு இங்கே உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். நான் நினைச்சா என்ன வீணா சிறையில வைத்தவர்கள் மீது வழக்கு போட முடியும். ஆனா விடுதலை செய்யப்பட்டவள் நான், குற்றம் இல்லை என்று. வழக்கெல்லாம் நிலுவையில் இல்லை, மேல்முறையீட்டுல தான் இருக்கு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு போனவர்கள் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சா சரி. அவர் மேல நிறைய வழக்குகள் இருக்கு, அதையும் அவர் ஞாபகம் வச்சுக்கணும். என்னை பார்த்து சொல்கிறார், நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோம்னு. நான் கேக்குறேன், உங்களை எதிர்த்து பேசினா சிறைக்கு போகணும்னு மிரட்டுவீங்களா? இதைத்தான் பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. பிஜேபி அவங்களை எதிர்த்து பேசக்கூடிய எதிர்கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் மீது சிபிஐ, இன்கம் டாக்ஸ், இடி என்று வழக்குகளை ஏவி விட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இதனாலதான் சொல்றோம், அண்ணா திமுகவை அமித்ஷா திமுக ஆக்கிட்டீங்கன்னு. அவர் என்னை பார்த்து சொல்கிறார், இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறுபடியும் ஜெயிலுக்கு போனோன்னு. ஒன்னே ஒன்ன சொல்ல விரும்புறேன், நான் தலைவர் கலைஞர் முத்துவேல் கருணாநிதியுடைய மகள். இந்த சலசலப்புக்கெல்லாம் அஞ்சக்கூடியவள் நான் இல்லை. பெண் என்று நினைத்து நீ என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சிடாதீங்க. உங்களை போல 100 பேரை வெற்றி பெற்ற தலைவர் கலைஞர் அவர்களுடைய மகள் நான். தந்தை பெரியாரின் பாசறையில் என்னை இணைத்துக் கொண்டு அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒருவள் நான். அதனால தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய எனக்கு இந்த மிரட்டல் எல்லாம், நீங்க மிரட்ட இன்னும் அதிகமா பேசுவேன், இன்னும் அதிகமா எதிர்ப்பேன். அதனால என்ன மிரட்டி பாத்திரலான்னு நினைக்காதீங்க. தப்பான ஆளை பார்த்து தப்பான விஷயங்களை பேசாதீங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பற்றி மிக தரக்குறைவாக பேசினார். திரும்ப கூட சொல்ல நான் விரும்பல. இப்படி தொடர்ந்து எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களை அரசியல் ரீதியாக எதிர்ப்பதற்கு தைரியம் இல்லாமல் விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு வரக்கூடிய இந்த தேர்தலிலே தமிழ்நாட்டு மக்கள் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான தேர்தல், தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய தேர்தல், தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் அங்கே இருக்கக்கூடிய நாக்பூருக்குமான தேர்தல் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். இந்த தொகுதியிலே நாம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் அவசரகால தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய தீயணைப்பு நிலையம் அமைக்கப்படும். பட்டாசு தொழிலாளர்களின் நலன் காக்க அவசரகால சிறப்பு மருத்துவர்கள் நியமிக்கப்படுவார்கள். தாமரைக்குளம் பகுதியிலே கால்நடைகளின் நலனுக்காக புதிய கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும். பல பகுதிகளில் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு 24 மணி நேரம் செயல்படக்கூடிய மருத்துவமனைகள் நம்முடைய ஆட்சி மறுபடியும் வந்த பிறகு அமைக்கப்படும். கட்டனூர் கண்மாய் வரும் வடகலாங்கரை கால்வாய் முழுமையாக தூர்வாரப்படும். கிருதுமால் நதி பாசன பகுதியை நிரந்தர ஆயக்கட்டு பகுதியாக அரசாணை வெளியிடப்படும். நதியின் காட்டு கருவேல மரங்கள் அகற்றப்பட்டு தூர்வாரப்படும். இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தர, அதைவிட முக்கியமா இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும்
அதிகமா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி. என்ன வாக்குறுதி? 8000 ரூபாய். அதிமுகல ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேங்கிறாங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தா இன்னொரு ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்லையா? அதனாலதான் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், உங்களுக்கு என்ன தேவையோ, நான் 8000 ரூபாய்க்கான கூப்பன் கொடுக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ, ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மெஷின் வேணும்னா வாஷிங் மெஷின் வாங்கிக்கலாம், கிரைண்டர் வேணும்னா கிரைண்டர் வாங்கலாம், உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்வதற்காக நான் 8000 ரூபாய்க்கான கூப்பனை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றித்தர, தமிழ்நாட்டை தொடர்ந்து வளர்ச்சி பாதையிலே எடுத்து செல்ல, பல புதிய தொழில் முதலீடுகள் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட, வேலை வாய்ப்புகளை உருவாக்க, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர, தமிழ்நாட்டை தலைகுனியாத தமிழ்நாடாக கொண்டு செல்வதற்கு இந்த தேர்தலிலே உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.